Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. Darling AC திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு's #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குவீன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். அங்க ஒரு சாரீஸ், இங்க ஒரு சாரீஸ், இங்க சாரீஸ். ஓவரால் வீட்டில் எத்தனை சாரீஸ்? ஒரு 5000 சாரீஸ். என்னென்ன ஃபேப்ரிக்ல என்னென்ன சாரீஸ் இருக்கோ எல்லா ஃபேப்ரிக்குமே என்கிட்ட இருக்கு. கல்யாணம் போது இந்த சாரீ தான் நான் கட்டியிருந்தேன். இந்த சாரீ தான் 50,000. ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு மட்டும்தான் இதை கட்டினேன். இதை கட்டவே இல்லை நான். என்னோட ஏஜ் அட்டன் பண்ணதே ஒரு பெரிய கதை தான். ட்ரெஸ் எல்லாம் இதாகிட்டு சொல்கிறேன். ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயின் சம்திங். நான் ஒரு நாட் வெல் விட்ட மயக்கம் அடிச்சு விழுந்துட்டு இருப்பேன். யாருமே வீட்டுக்குள்ள என்ன சேர்க்கல. எனக்காக தனியான ஒரு வீடு எனக்கு கிடையாது. எனக்கு ஒருவேளை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. இது வந்து பியோர் பட்டு தான். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலரும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கலர். என்னோட பாப்பாவோட பர்த்டேக்கு தான் கட்டினேன். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் எங்கள் வீட்டில். டோட்டலாகவே எனக்குலாம் ஒரு பர்ஃப்யூம் ஒன் மந்த் வந்தாலே பெரிய ஆச்சரியம். எல்லாரோட ஃபுல்லாக அடிச்சிருவேன். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃப்யூம் தான் வச்சிருக்கேன். இந்த பர்ஃப்யூம் போட்டுமே ஒரு 1 lakh கிட்ட இருக்கும். எங்கிட்ட பர்ஃப்யூம் தான் தெரியாமல் கீழே போட்டு அவள் தான் போட்டு அழுக வந்துடும். The most awaited moment, please. ஜி பூமா திறந்திடும் சீசே. திறக்கலாமா? இது இந்த சைடு. ஆமா, இது இந்த சைடு. இந்த மாதிரி வார்ட்ரோபா? ஆமா, இது ரெண்டு. ஆமா, அதுல பெர்ஃப்யூம்ஸ், இதுல சாரீஸ். ஃபர்ஸ்ட் அத பாத்துட்டீங்க வருமா? ஆமா, வரலாம். பெர்ஃப்யூம்ஸ் வேற சொல்லிட்டீங்க. ஆசியா இருக்கு, அச்சு பார்க்கணும்னு. அச்சு பார்க்கல விடுவீங்களே? தாராளமா தாராளமா. இதுல வந்து எல்லாமே கொஞ்சம் பட்டு சாரீஸ் தான் வச்சிருக்கேன். ஆனா இன்னும் தைக்காத சாரீஸ் எல்லாம் அதுல வச்சிருக்கேன். அதுல வேணும்னா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அங்க ஒரு சாரீஸ், இங்க ஒரு சாரீஸ், இங்க சாரீஸ். ஓவரால் வீட்ல எத்தனை சாரீ இருக்கு? ஒரு 5000 சாரீஸ். இங்க மட்டும் இங்க 5000 இல்ல. தைக்காம இன்னும் அக்கா கிட்ட இன்னும் நிறைய சாரீஸ் அக்கா கடையில வச்சிருக்கேன். பாதி தங்கச்சி வீட்டுல வச்சிருக்கேன். இங்க கொஞ்சம் இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட் வீடு. ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தா சாரி ஃபுல்லா வச்சுப்பீங்களா? நடந்தா நல்லா நல்லா இருக்கும். எங்க போனாலுமே எனக்கு ஒரு ஹேபிட்ஸ் இருக்கு. எங்க போனாலும் அந்த ஊர்ல போய் ஏதாவது ஒரு 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். தீபன் தனியா எனக்கு வரும்போதே ஒரு அமௌண்ட் கொண்டு வருவாங்க. எப்படியும் நான் ஏதோ கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலுமே அங்க என்ன அங்க நல்லாவே இல்லைன்னா கூட ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன். இப்போ நீங்க எத்தனை வருஷமா அந்த 5000 சாரீஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க? 7 years இருக்கும். ஒரு 7 to 8 years இருக்கும். 7 to 8 yearsல ஒரு 5000 சாரீஸ் இருக்கும். இருக்கிறதுல இப்ப நினைச்சாலுப்பா இதான்ப்பா தி ஹையஸ்ட் சாரி நான் அப்படி ஆசைப்பட்டு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து 40,000 50,000 கொடுத்து சாரி வாங்கி கொடுத்தாரு. ஒரு சாரி 50,000-ஆ? ஓகே. ஸோ இதுக்குள்ளதான் அந்த 50,000 சாரி. ஆமா இருக்கு. ஓப்பன் பண்ணுவோமா? இதோ எனக்கு ஒரு பெரிய தங்கப்பெட்டி ஓபன் இதுக்குள்ளதான் இந்த சாரீஸ்லாம் இருக்குதா? ஓகே. இல்ல நான் ரொம்ப நாள் ஆச்சு. நோ இஷ்யூஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, இந்த சாரீஸ் இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு போது ரிசப்ஷனுக்காக நான் கட்டின சாரீ. அதுக்கப்புறம் கட்டியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து அப்பா டக்குன்னு ஒரு மூவில த்ரிஷா மேமோட அப்போ ஒரு வாட்டி கட்டியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தீபன் வாங்கி தந்ததுனால அது பத்திரமா வச்சிருக்கேன். யாருக்கும் கொடுக்காம. அதுக்கு பிரைஸ் ஏதாவது அந்த டைம்ல ரொம்ப காஸ்ட்லியா எடுக்கணும்? ஐ திங்க் ஒரு 5,000 இருக்கும். அந்த ரேஞ்ச் தான் இது. அந்த 50,000 பார்க்க தான் அப்படியே கையில. இது நார்மல் பட்டு சாரி தான். இது என்னோட வெட்டிங் சாரி. வாவ், சூப்பர். ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு விஷயம் இல்ல? என்னோட கல்யாணம் போது இந்த சாரி தான் நான் கட்டியிருந்தேன். இது தீபன் அவர்கள் வாங்கி கொடுத்தது? எல்லாமே தீபன் தான். ஆஹா, சூப்பர், ரொம்ப அழகா இருக்கே. ஆமா, ஆனா இது ஒரு 2 times தான் கட்டியிருப்பேனே. அதுக்கு மேல கட்ட முடியாதுல்ல. ஓகே. இதுவுமே பட்டு சாரி தான். ஆஹா, இதுதான் அந்த சாரி. இதுதான் அந்த 50,000 சாரி. இது என்ன டைப் ஆஃப் சாரி இது? இது வந்து பியூர் சில்க். ஆமா, இதுல வந்து சரி எல்லாம் கோல்டுல இருக்கும். ஓகே, இதெல்லாம் கோல்டு. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே கோல்டுல இருக்கும். ஸோ இந்த சாரி தான் 50,000. ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு மட்டும்தான் இதை கட்டினேன். இதை கட்டவே இல்லை நான். ஒரே ஒரு சொல்லாதீங்க, என்னோட இதயமே வெடிச்சிரும் போல. இதெல்லாம் கட்டணும்னா ப்ராப்பரா கட்டணும். சும்மா ஈஸியாலாம் கட்டணும்னா கட்ட முடியாது. சும்மா கட்டிட்டு போய் 50,000 சாரி அப்படி கூட போடணும்னு கூட தோணுது இல்லையா? எனக்கு அந்த மாதிரி நான் கட்டுறதே வந்து நிறைய பேருக்கு நான் ரொம்ப குவாலிட்டியா கட்டுவேன். மேக்ஸிமம் ஒரு பிராண்டா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. எங்கேயோ ஒரு பெர்ஃப்யூம் அடிப்பாங்க, நான் கிராஸ் ஆனா ஹென்ஷாவோடது தான் இருக்கும்.
அந்த ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த 50,000 saree வந்து சொல்றீங்கல்ல, உங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே பெண்களுக்கு saree மேல ஒரு பெரிய என்னோட ஏஜ் அட்டன் பண்ணதே ஒரு பெரிய கதை தான். இது எத்தனை கேர்ள்ஸ்க்கு நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப இந்த அழுகாச்சி ஒப்பாரி அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. என்னோட எந்த பாஸ்மே நான் எனக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். எப்பவுமே அப்படிதான். நான் ஈவன் ஒரு இடத்துக்கு போனா கூட என்னோட பாஸ் பத்தி ரொம்ப பேசி அந்த மாதிரி ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பட் ஒன்று சொல்வேன், லைஃப்ல கண்டிப்பா சக்ஸஸ் பண்ண முடியும். பட் அந்த கோல் நீங்க நினைக்கணும். அதை நினைச்சு அதுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். என்னோட ஜேர்னி அப்படி இப்படிலாம் டம்மரம் பண்ண மாதிரி நான் பண்ண மாட்டேன். ரொம்ப காம் பர்சன் நான். என்னோட ஏஜ் அட்டன் பண்ணும்போது கரெக்டாக பொங்கல். என்னோட தாத்தா வீட்டில் இருந்தால் அப்போ அம்மா யாருமே என் கூட கிடையாது. நான் தாத்தா கூட தனியாக தான் இருக்கேன். என்னோட பிரதர் கூட இருக்கேன். அவங்க இறந்துட்டாங்க ஆக்சுவலி கேன்சர்னால. அப்போ இருக்கும்போது அண்ணா ஒர்க்கிங் போயிட்டாங்க. எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலி. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் இதாகிட்டு சொல்கிறேன். யாருமே என்னை வீட்டுக்குள்ளே என்ன நல்ல நல்ல யாருமே வீட்டுக்குள்ளே என்னை சேர்க்கல. அப்போ ஒரு அக்கா மட்டும் ஜமுனா அக்கான்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் இருக்காத அம்மா கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இன்னொரு அக்கா வந்து கல்யாணம் ஆகி வேறு வீட்டில் இருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. மணி காலையில் 4:30 இருக்கும். அவள் வெயிட் பண்ணிவிட்டு காலையில் நான் வந்து என்ன பண்ணேன், தாத்தா கிட்ட கூட நான் சொல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2 பேக்கில் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, என்னை வெளியே நிற்க வச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்க வச்சுட்டு, நான் வெளியே அப்படியே நிற்கிறேன் துணியை வச்சுட்டு. எதுவுமே எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருக்குது, நான் இந்த மாதிரி ஏஜ் ஆகிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு மாமா எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் அம்மா அதான் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது என்னோட இன்னொரு அக்கா வீட்டில் இருந்தாங்க. உண்மையாகவே அவங்களுக்குலாம் நான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் அவங்க என்னை வீட்டில் வச்சுக்கல. ஏன்னா அது ஒரு கண்ணி தீட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியும். இந்த தமிழில் இருக்கிற பொண்ணு அப்படி இல்லை, அது இவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஒருத்தவங்க. ஆமாம், அதனால என்னால் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்றது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த லக்கேஜை வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயின் சம்திங், நான் ஒரு நாட் வெல் விட்ட மயக்கமடிச்சு விழுந்துட்டுருப்பேன். அங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு ஏதோ ஒரு மாதிரி அங்கே போயிட்டு அக்கா கிட்ட எனக்கு அழுக வந்துருச்சு. என்ன பண்ணுறது, என்ன ரொம்ப குட்டி பொண்ணு நான் அப்போ ஆக்சுவலி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதை கஷ்டப்பட்டு அவங்க. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க. அம்மா பார்த்து அது அம்மா தனியாக வீடு இல்லை, அக்கா கூட தான் இருந்தாங்க. அப்போ அக்காவும் மாமாவுமே அது மாதிரி ஐ திங்க் மாமா மாலை போட்டிருந்தார். ஆனால் அவங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே யோசிக்காமல் அந்த உண்மையிலேயே அவங்க காலத்தொட்டு எப்போவுமே நான் கும்பிடணும். ஒரு பெரிய விஷயம் தானே. என்னை யோசிக்காமல் வீட்டில் கூப்பிட்டு வந்து நீ அல்லாத எதுக்கு இங்கே இருன்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. தனியாக வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் எனக்கு பண்ணி ரொம்ப சீரியஸாக. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டான்னா கொண்டாடுவாங்க. அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கொண்டாட்டமே ரொம்ப அதிகமாக இருக்குது. வேண்டான்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய சமுதாயமும் சரி, இப்போ வளர்ந்து வரும்போது பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் வந்து ஒரு பயாலஜிக்கலாக நார்மலாக நடக்கிற விஷயம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தருணத்தில் இப்போ ரோட்டில் நிற்க வச்சிருக்காங்கன்னா அது என்னோட லைஃப்பில் என்றைக்குமே என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னா அதுதான். ஏன்னா எனக்கு அந்த ஏஜில் எனக்கு தெரியாது. நான் ஏஜ் அட்டன் பண்ணதும் எனக்கு தெரியாது. யாரும் என்னை வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கலை. அம்மாவும் தனியாக இருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. அக்கா வீட்டில் சேர்த்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் உண்மையாகவே அதெல்லாம் ஒரு மேஜிக் மூமெண்ட் தான் என்னோடய லைஃப்பில். ஏதோ ஒரு வைப் எனக்கு ஏதோ ஒரு நல்லது எங்கேயோ பண்ணது நம்மளை காப்பாற்றும்னு சொல்லுவோம்ல. என்னோட பாலிசி யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏமாந்துட்டு கூட வந்துடணும், ஆனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது. எந்த பாவமும் வச்சுக்கக்கூடாது. ஸோ இதுதான் நான். இப்போ உங்கள் வாழ்க்கை வச்சு ஒரு பெரிய படமே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ வேதனை. நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க சத்தியமா? எனக்குலாம் சும்மா அதை திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, டிப்ரெஷன் சொல்லி உட்காந்துடுறோம் நாங்களாம். இதெல்லாம் எவ்வளோ கொடுமை. அந்த லெசன்லாம் நான் நிறைய பார்த்ததுனால தான் நான் எல்லாத்தையுமே ரொம்ப அடாப்ட் பண்ணிப்பேன். இவ்வளோதான் நான் ஓகே ஃபைன், ரொம்ப கூல் தான். என்னை பற்றி இன்னொருத்தவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து சொல்லும்போது அப்படியா ஓகே நீ போய் கேளுன்னுவாங்க. நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் காட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிப்பேன். தவிர ஹனி நீங்கள் இதை எனக்கு சொல்லிட்டீங்க, ஹனி என்னை பற்றி இங்கே பேசியிருக்கீங்களாமே, ஹனி பண்ணவே மாட்டேன். ஹனி வா சூப்பர் எப்படி இருக்க, என்ன சாப்பிட்றேன். ஸோ நான் இப்படி தான். அது நான் என்றைக்குமே எனக்கு கடவுள் வந்து அந்த சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு. ஹானியை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு. அதை போய் நான் முட்டாள்தனமாக அப்படி பேசினோம் எப்படி. ஸோ பேசினா அவங்களுக்கு இந்த பொண்ணையாக நம்ம பேசணும்னு ஒரு கில்ட்டி வரும்ல. கண்டிப்பாக. அவ்வளோதான். சூப்பர். உங்க 50,000 சாரியை பார்க்க போய் நீங்க சொல்லுங்க, நானே உங்களுக்கு கோடியில சாரி வாங்கி தரேன் கம்பேரிசனா. அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க. சரி, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இந்த சாரி நான் இதுக்கு அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா வந்து நம்ம வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமே சாரி மேல ஒரு கிரேஸ் வரும். நம்ம அம்மாவை பார்ப்போம், நமக்கும் கட்டணும்னு. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த வயசு வரைக்கும் இந்த சாரி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கா?
எனக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க்கிங்கில் போகிற வரைக்குமே எனக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டங்கள் இருந்திருக்கு. சாப்பிட முடியாது. முதல்ல நான் வேற ஒருத்தர் வீட்டில் தானே இருந்தேன். எனக்காக தனியான ஒரு வீடு எனக்கு கிடையாது. நான் எனக்குன்னு ஒரு தனியாக அம்மாவும் நீங்களும் ஒரு வீட்டில் எனக்குன்னு ஒரு வீடு கிடையாது. தாத்தா வந்து கொஞ்சம் நல்ல பணம் இருக்கிற ஒரு பர்சன் தான். ஆர்பாரில் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப. ஆனால் தாத்தா கூட யாருமே இருக்க முடியாது. அவர் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி கற்றுக்கிட்டே இருப்பார். அவர் கூட யாருமே. ஆனால் அம்மா தனியாக வந்துட்டாங்க. அம்மாக்குன்னு தனியாக வீடு இல்லாத போது அம்மா எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே தான் நான் இருப்பேன். அது மாதிரி தான் அக்கா வீட்டில் இருப்பாங்க, இன்னொரு பெரியம்மா வீட்டில் இருப்பாங்க. இப்படி தான் என்னோட லைஃப் இருந்தது. தவிர எங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வீடு அப்படின்றது இல்லை. நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலயமா மவுண்ட் ரோடில் ஒரு ஜாபுக்கு போனேன். அங்கே போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், என்னோடய வே ஆஃப் டாக் எல்லாமே அங்கே 8% பீப்புள். அங்கே ரொம்ப லோவர் நான் தான். அப்போது அங்கே எல்லாருமே நிறைய கற்றுக்கிட்ட போது தான் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணேன். அப்போ தான் என்னோடய லைஃப் மாறுச்சு. ஸோ அதுதான் அது வரைக்கும் என்னோட லைஃப்பில் ட்ரெஸ்ஸஸ்லாம் யோசிக்க கூட முடியாது. சாப்பிட்றதுக்கே காசு இல்லாத போது நான் எப்படி ட்ரெஸ் எல்லாம் யோசிக்க முடியும் சொல்லுங்கள். அது சாரீ எல்லாமே இப்படிலாம் ஒரு சாரீ இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பட்டு சாரினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். பட்டு சாரினா என்னன்னே தெரியாது. எத்தனை பட்டு சாரி இருக்குன்னே தெரியலன்னா அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கு. அவ்வளோ பட்டு சாரி உண்மையாவே இதில் நான் உங்களுக்கு இதுக்காகவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் நான் தைக்காம கூட இதுக்குள்ளே வச்சிருக்கேன். அவ்வளோ சாரீஸ் வச்சிருக்கேன். நான் இதுக்கு பெட்டுக்கு அடியில் வச்சிருக்கேன். தைக்காம அவ்வளோ சாரி. அது இல்லாமல் என் அக்கா கிட்ட ஒரு 20 பட்டு சாரி இருக்கு. ஓகே, பட்டு சாரி ரைடு விட்டா போதும் போல. யாரோ எனக்கு கிஃப்ட் பண்ணினாங்க. அப்போ என்னோட கசின் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணினாங்க. அந்த சாரி கொடுத்துட்டு இந்த சாரி 100 வாட்டி அவங்க பிரிச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கு எங்கள் அக்கா சொல்லியிருக்கா, அவகிட்ட இருக்கிற அவ்வளோ காஸ்ட்லி பட்டு சாரிக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அந்த சாரீஸ் எடுத்து காமிச்சிருக்கா. அப்போது அந்த இடத்துல ஒரு இது கிளாஷ் வந்து போச்சு. அதே பர்சன் என்ன மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு லைஃப் மேஜிக் தானே இல்லை? more than magic, what I feel is like you have earned it. சம்பாரிச்சு உழைச்சு வாங்கிருக்கீங்க. ஸோ அதுதான் உண்மை. அது வந்து பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு அவ்வளோ டிசர்விங்னால தான் தீபன் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப வருத்துதான், உண்மையான வருத்துதான். ஸோ இதெல்லாம் வருத்தான்னு தெரியல, நீங்கள் ஆனால் வருத்துங்க. சூப்பர். சாரி கலெக்ஷனுமே இவ்வளோ எமோஷனலாக ஆகுமா? ஏன்னா இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் சொன்னீங்க அந்த கதை வயசுக்கு வந்துட்டான போது முதல்ல சாரி எடுத்து கொடுப்பாங்க தாய் மாமா. அந்த சாரியை போட்டு அந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் பண்ணாங்களா? அக்கா அவங்களோட வசதிக்கு என்ன பண்ண முடியுமோ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு ஃபுட் கொடுத்ததாகட்டும், என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. சீரியஸாகவே எப்போவுமே அவங்களுக்கு லைஃப் டைமில் நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட இதை ஓப்பனப்பாக நான் போய் பேசியிருக்கேனான்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் இந்த இன்டர்வியூ மூலிமா நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் பேசுவேன், அக்கா கிட்ட பேசுவேன். பட் நான் ரொம்ப நல்ல ஹார்ட் பர்சன்றது அவங்களுக்கு தெரியும். ரொம்ப இவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றது அக்காவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் என்கிட்ட ரொம்ப ஓப்பனாக வந்து எது இருந்தாலும் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணி இந்த மாதிரி இருக்கடா, அந்த மாதிரி வீட்டில் நல்ல ஃபங்க்ஷனுக்கு ஏன்னா எனக்கு முதல் கால் பண்ணுவாங்க. எல்லாமே நடக்கும். பட் அந்த மாதிரி தான். சூப்பர், நைஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கல உங்களோட ஃபேவரட் சாரீஸ்? என்னென்ன சாரீஸ் இருக்கு என்கிட்ட ஃபேவரட்? அதான் இது எல்லாமே சில்க் சாரீஸ் தான். சில்க் இருக்கு, அப்புறம் பட்டலி சில்க் வெரைட்டிஸ் வரும்ல. ஓவரால் உங்கள்ட்ட இந்த காட்டன் அந்த மாதிரி சொல்லுங்களேன். இந்த சில்க் கார்ஜெட் என்னமோ சொன்னீங்களா? சில்க், ஜார்ஜெட், அப்புறமா வந்துட்டு காதி காட்டன், எல்லா ஃபேப்ரிக்கும் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா சாரீஸ் என்னென்ன சாரீஸ் இருக்கோ எல்லா ஃபேப்ரிக்குமே என்கிட்ட இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கு. சாரி கடை ஆரம்பிச்சிடலாமே பேசாம? இல்ல இருக்கா ஃபியூச்சர்ல? ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்காக நிறைய மெனக்கிடணும், அதுக்காக ஸ்டெப் வைக்கணும். சும்மா நம்ம வந்து ஓகேப்பா நானும் ஒரு ஆன்லைனில் சாரி போடுறேன் அப்படிலாம் நம்ம எல்லோரும் பண்ணுறாங்கன்றதுக்காக அது என்னால் பண்ண முடியாது. அது ரொம்ப அது நிறைய அதுக்காக டைம் கொடுக்கணும். நான் கொடுத்து அதுக்காகவே நான் ஒர்க் பண்ணணும். இது ஒரு பார்ட், அது ஒரு பார்ட் என்னால் கண்டிப்பாக. ஏன்னா என்னோட பாப்பாவோட எஜுகேஷன்ஸ் இருக்குது, அவளை நாங்கள் பார்த்துக்கணும், நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் நான் யோசிக்க முடியுமே. இப்போதைக்கு அந்த தாட் எனக்கு கிடையாது. ஆக்சுவலி நான் ஒரு ஊருக்கு போகிறச்ச வாங்குவேன்னு சொல்லலை. இந்த சாரி மணாலியில் எனக்கு வந்து மணாலி போகிறச்ச எனக்கு தீபன் வாங்கி கொடுத்தாங்க கல்யாண நாளுக்காக. இந்த ஊர் த்ரெட் மாதிரி இருக்கு. ஆமாம், மணாலி போகிறச்ச வாங்கி தந்தாங்க. இந்த சாரி அந்த ஒரு காஸ்ட்டுக்கே வந்துட்டு 9,000 சம்திங். 9,000 அவங்ககிட்ட எவ்வளோ பேரம் பேசி பார்த்தேன். 10,000 ரூபாய் சொன்னாங்க. அவன் இந்த பர்சன் இதாகவே இல்லை, நம்ம ஆளுங்க கூட விட்டுருவாங்க சரிமா அப்படின்ட்டு நான் காலில் கூட விழுந்துட்டு இருப்பேன் அவர்கிட்ட. தோடிசை கம் கொரோனா கொஞ்சம் கூட கம் பண்ணல. 1000 ரூபாய் கம்மி பண்ணி 9,000 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஆனா அந்த 9,000க்கு வர்த்து தான். இந்த ஒர்க் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இது எத்தனை வருஷம் இருக்கும்? மணாலி போய் இந்த வீட்டுக்கு வந்து போன 2.5 years ஆகுது. பட் அப்படியே அதே குவாலிட்டி அப்படியே இருக்கு. ஆனா இது வரைக்கும் நான் கட்டவே இல்லை. இது உள்ள பூந்துட்டு இருக்கு. இப்ப எடுக்கும் போதுதான் தெரியுது.
சரி இந்த பிளவுஸ் தைக்கலாம் இப்போ 50,000 சாரி வாங்கி 5,000 பிளவுஸ் தைக்கிறாங்கலாம் கேள்விப்படுறோம். ஆனா பிளவுஸ் தைக்க அவ்வளவு காஸ்ட்லி ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படிதானே ஒரு பிளவுஸ் தைக்க? என்னோட அக்கா தான், என்னோட கசின் சிஸ்டர் தான் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறா. எல்லாமே ஒரு 2000 அபோவ் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான். அவளுக்கு என்னோட பேட்டர்ன், என்னோட டேஸ்ட் தெரியும். நான் எனக்கு வந்து ஆரி ஒர்க் நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ஆரி ஒர்க் பிடிக்கவும் பிடிக்காது. அப்புறம் மெயின்டைன் பண்ணணும், அதை வாஷ் பண்ணுறது கஷ்டம், அதெல்லாமே நான் ரொம்ப யோசிக்கிறதுனால ஆரி ஒர்க் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். எல்லா பட்டு சாரிக்கும் நார்மலாக பால்ஸ் இல்லைனா லேஸ் மாதிரி வச்சு பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஆனால் அக்காவுக்கு தெரியும், அக்கா என்ன பண்ணி கொடுக்கணுமோ எனக்கு வந்து அழகாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா. இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாரின்னு சொல்லலாம். உங்களோட ஃபேவரட் கலர்? இது வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ பொங்கலுக்கு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி. ஆனால் நான் அதை பொங்கலுக்கு கட்டாம என்னோட பாப்பாவோட பர்த்டேக்கு தான் கட்டினேன். ஓ, அந்த போட்டோல இருக்க சாரியா? ஆமா ஆமா ஆமா. such a cute family picture இல்ல? ஆமா, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் எங்க வீட்ல. அப்படியே? ஆமா, ஃபேமிலி பிக்சர்ஸ் அவ்வளவு எடுக்க மாட்டோம். நாங்க எடுக்கவும் மாட்டோம், போட்டோஸ் ஃப்ரேம் போட மாட்டோம். இந்த போட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால தீபன் போடலாம்னு சொல்லிட்டு இது ஓகே சொன்னது. ஓகே, ஏன் அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணாம? அவருக்கு வந்து அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எதுக்கு அப்படிலாம் போட வேண்டாம் அப்படின்றது. அதனால அது போடவே மாட்டாரு. ஆல்பம் கூட நாங்க வந்து எல்லாமே எடுத்து வச்சுப்போம். ஆனால் ஆல்பம் கூட போல, கல்யாணத்துக்கு மட்டும் தான் நாங்கள் ஆல்பம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த சாரி வந்து அப்படிதான் கொடுத்தது. இது வந்து பியோர் பட்டு தான் இதுவுமே. ஸோ ரொம்ப அழகா இருக்கும். இந்த கலரும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கலர். ஃபைனலி கட்டிட்டேன் பர்த்டேக்கு, பாப்பா பர்த்டேக்கு. ஆமா. எவ்வளவு பிரைஸ் இருக்கும் இது? இது வந்து ஐ திங்க் 18,000 சம்திங் நினைக்கிறேன். திறந்திடும் சீசே. ஆஹா. இதுல வந்து இந்த ஃப்ராக்ஸ்லாம் வச்சிருப்பேன். ஓகே, ஃப்ராக்ஸ் எல்லாமே வச்சிருப்பேன். இதுல நிறைய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த மஸ்ட் யூஸ்டு பெர்ஃப்யூமோ இல்லை அந்த ஸ்மெல் அப்படி இருக்கும்னா இது ரொம்ப யூனிக் ஒன், எக்ஸ்பென்சிவ் அண்ட் யூனிக்? எல்லாமே எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம் தான். ஓகே. ஸோ பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இருக்கும், ஒரு 15-20 வச்சிருப்பேன். 15-20 வந்து எவ்வளோ வந்திருக்கும்? ஐ மீன் லைக் ஓவராலாக காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஒன்றுமே எவ்வளோ? ஏன்னா பெர்ஃப்யூம்ஸோட ரேட்ல ரொம்ப காஸ்ட்லி. எல்லாமே இங்கே வந்து இருக்கிறதெல்லாம் 20,000 தான் எல்லாமே. இந்த ஒரு பெர்ஃப்யூம் 20,000? இது வந்து 10,000 வரும். இதோட பெருசு உள்ள அந்த தீபனோட வார்ட்ரோப்ல வச்சிருக்கேன், அது 20,000. இது வந்து 10,000. ஒரு 20,000க்குலாம் விற்கிறாங்க. ப்ராமிஸ் எனக்கு தெரியாது. 25,000 30,000லாம் இருக்கு. இந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 10,000 சம்திங், 10 or 12,000. இந்த பெர்ஃப்யூம்ஸ் மட்டுமே ஒரு 1 lakh கிட்ட இருக்கும் என்கிட்ட. உங்களோட பெர்ஃப்யூம்லாம் தெரியாம கீழே போட்டு அவள்தான் போல சொல்லியா உடைச்சிட்டீங்களேடா. எதுல எதுக்கு கூட அழுக வந்துரும், கண்ணுல இருந்து அழுக வந்துரும். ஆமா, நான் அந்த காஞ்சனாவை பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்படி இந்த மூடி வரும்போது அந்த கண்ணை சந்திரமுகியை பார்த்துட்டேன். ஸோ அதனால வந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. பட் அதான் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும்ல எடுக்கிறது. ஆமா ஆமா, நீங்க அடிச்சே அடிச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்மெல் இருக்குல்ல, இந்த பெர்ஃப்யூம் தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த பெர்ஃப்யூம் அடிச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நார்மலா நம்ம வந்து இப்படி அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட அடிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை கை கிட்ட இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு சம் ரோல் பண்ணணும்ல, அது எப்படி யூசேஜ் ஆஃப் அந்த பெர்ஃப்யூம் பத்தி சொல்ல முடியுமா? இல்ல, ஆக்சுவலி வந்து இங்கெல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கே ஒரு ஃபீல் குட்காக தான் அது போடுறது. ஒருத்தவங்க எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. பட் நான் வந்து டோட்டலாவே எனக்குலாம் ஒரு பெர்ஃப்யூம் 1 month வந்தாலே பெரிய ஆச்சரியம். ஓ, சுத்தி எல்லா இடத்துலயும் அடிச்சிருவேன் அந்த மாதிரி. காட்டுங்க பாப்போம். இது அடிச்சு காட்டு. ஆல்ரெடி அடிச்சு ஒரே ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. இது கண்ணில் அடிச்சிட்டேன். பார்த்து ஸோ அந்த மாதிரி நீங்களும் அடிச்சுக்கோங்க. எனக்கு எத்தனை அடி அடிச்சிருக்கேன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் சும்மா லைட்டாக அடிச்சாலே போதும். ஓகே, ஆக்சுவலி இதோட பாட்டில் வந்து ஒரு அட்ராக்டிவாக பண்ணுவாங்களா இல்லை அதுவே அதிக பிரைஸான்னு தெரியலங்க. அது செம்மையா பண்ணிடுறாங்க. உண்மை நான் நினைப்பேன், டேய் இப்படிலாம் போட்டுதான் ஊரை ஏமாத்துறீங்க. இந்த டியூட்டி ஃப்ரீலாம் நான் போகும்போது இப்படிதான்டா போட்டு ஏமாத்துறீங்க ஃப்ராடுங்களா. ஏன்னா அந்த லிக்விட் கொஞ்சோண்டு தான் இருக்கும், அந்த பாட்டில் தான் அவ்வளவு காஸ்ட்லி. உண்மை, அந்த ஸ்டோருக்குள்ள போனாலே அது என்ன மேக்னெட் தான் எனக்கு தெரியாது. சீரியஸா நான்லாம் வந்து டியூட்டி ஃப்ரீ ஆகட்டும் இல்லை மாலுக்கு போகும்போது மேக்ஸிமம் டியூட்டி ஃப்ரீல தான் நான் வாங்குவேன். அப்படி போகும்போது பெர்ஃப்யூம் கொட்டுமே ஒரு 50,000லாம் நான் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ எனக்கு பெர்ஃப்யூம் அது என்னவோ தெரியல. நான் இந்த ட்ரெஸ்ஸஸ் பெர்ஃப்யூம் இதில் நான் பயங்கர அதான் நான் என்னோட ஜேர்னி சொன்னேன்ல அந்த மாதிரி. இப்போ ஒரு கடைக்கு போய் 50,000 கிட்ட பெர்ஃப்யூம் வாங்குறீங்கன்னா இப்போ ஓவரால் இப்போ உங்கள்ட்ட பெர்ஃப்யூம் இருக்கிறதே 1 lakh தாண்டி போயிருக்கும்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம், 1 lakh மேலே இருக்கும் எங்கிட்ட இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே. ஏன்னா எல்லாமே 20,000 25,000 அந்த ரேஞ்சில் தானே நான் வச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் தான் வச்சிருக்கேன். எதுவுமே காஸ்ட்லி பெர்ஃப்யூம் எடுத்துக்காட்டுங்க. எல்லாமே காஸ்ட்லி தான் இங்கே இருக்கிறது. இதுவே வந்து 15,000 சம்திங். ஆமா ஆமா ஆமா, பல்காரி இதெல்லாம் 10,000 அபோவ். ஓகே, இதெல்லாம் இது அழகா இருக்கு. இந்த இது குச்சி. இதுல இது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுங்க அந்த சோக. அம்மா இது என்னாச்சு, இந்த பெர்ஃப்யூம் வாங்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் பேசிட்டே இருந்தேன். பில் போட்டுட்டாங்க. அவர்கிட்ட வந்து பெரிய டப்பா நான் என்ன பண்ணிட்டேன், பேசிட்டே அடிச்சுட்டு மேலே வச்சுட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கவனிக்காம ஃபோன் பேசிட்டே கேஷும் பே பண்ணிட்டேன். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாய் தான்.
அதுக்கு நான் பெருசா எடுத்திருப்பேனே. இது 9000 கொடுத்து வாங்கினேன். அது எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் அவ்வளவுதான். ஆனா இந்த ml விதத்துல ரொம்ப டிராஸ்டிக் இருக்கு. பெருசா இருக்கும் அது. நான் சொன்னா அண்ணா அவர்கிட்ட அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நோல அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் கையெல்லாம் பிடிச்சிட்டேன் அண்ணா ப்ளீஸ்ண்ணா இது கொஞ்சம் மாத்தி வேணா கொடுங்க, வேற யாருக்கிட்ட பேசணும் சொல்லுங்க நான் பேசுறேன் அப்படின்னு. மேடம் இல்ல மேடம் இது ஜென்ரேட் ஆயிடுச்சு மேடம், பில் எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு நைட் எல்லாம் நான் தூங்கல. இது எப்படி ஓபன் பண்ணனும்? இது செம்ம ஸ்மெல் இது. அப்பா ஐயோ வருஷாச்சு. இதெல்லாம் வந்து இன்னுமே நான் சும்மா அப்பப்ப யூஸ் பண்ணுவேன். இங்க ஓபன் ஆயிடும் உள்ள வச்சிருங்க. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா நான் கீழ எந்த பொருள் எடுத்தாலும் கீழ போட்டுருவேன். ஐயோ தாயே. ஆமா அதனால நீங்க வச்சிருங்க பத்திரமாவே. இந்த பத்திரம்னு சொல்லும் போது டொப்பு டொப்புன்னு கீழ போடுவாங்க. அந்த கேட்டகரி. அம்மா வேண்டவே வேண்டாம்மா, நான் இப்படி மேலே நான் காமிச்சிட்டு வச்சிடுறேன். ஓகே எல்லாமே ரொம்ப இங்க எல்லாமே காஸ்ட்லி, எல்லாமே 1 lakh மேல இருக்கிறது தான். எல்லாமே 20,000 10,000 அபோதான். ஓகே ஃபர்ஸ்ட் வாங்கின பெர்ஃப்யூம் ஞாபகம் இருக்கா? ஆமா ஒரு பெர்ஃப்யூம் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் அதுதான். நான் காஸ்ட்லியா வாங்கின பெர்ஃப்யூம் அதுதான். என்கனட்டோன்னு சொல்லிட்டு என்கனட்டோ. அது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து 15,000 ரூபாய் அது என்கனட்டோ. ஆனால் இப்போ அது மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் வாங்கினது. அது அந்த ஸ்மெல் பண்ணிட்டு நான் போகும்போது ஏய் நீ அந்த பெர்ஃப்யூம் போட்டிருக்க ஒரு ஸ்மெல் வருது. ஓய் நான் தான் ஒரு கெத்து இருக்கும். இப்பெல்லாம் வந்து எங்கேயோ யாராவது ஒரு போட்டுட்டு நான் ஜஸ்ட் கிராஸ் ஆனா அது என்ஜோட பெர்ஃப்யூம் அந்த ஒரு ஏன்னா இவங்க காஸ்ட்லியா தான் போடுவாங்க. இவங்க எப்படிதான்ன்றது நம்ம ஒரு மார்க்கெட் கொண்டு வரதுன்றது சும்மா கிடையாதுல்ல. எங்கேயும் எவனோ போட்டிருப்பான் நான் கிராஸ் நான் தான் அப்படின்றது ஒரு விஷயத்த ஏற்படுத்துறது சும்மா ஈஸி கிடையாது. அவங்க எல்லாமே காஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் காஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், ரொம்ப லோக்கலாவும் யூஸ் பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் குவாலிட்டியா யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி. இந்த மேல இருக்க அவார்ட்ஸ் எல்லாம் யார் வாங்குனது? இதெல்லாம் வந்து இங்க தீபன் கிரவுண்ட்ல இங்க விளையாடுவாங்க. இங்க விளையாடி இங்க வாங்கினது. கிரிக்கெட்டா? ஆமா கிரிக்கெட்ல விளையாடி. இதெல்லாமே நான் இந்த அஜந்தா அவார்டு ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு போகும்போது அங்கே கொடுக்குற மாதிரி அது எல்லாமே அப்படி வாங்கினது தான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுகிறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர April 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா April 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன், எல்லாரும் மீட் பண்ணலாம். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.